வணக்கம் பவித்ரா. நேற்று நள்ளிரவு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்துள்ள கேளம்பாக்கம் அருகே பொன்மார் பகுதியில் கைவிடப்பட்ட கட்டிடத்தில் கை கால்கள் சங்கிலியால் கட்டி ஒரு பெண் எரிந்த நிலையில் உயிருக்கு போராடி வந்துள்ளார். இளம் பெண் தீயில் கருகிய நிலையில் அலறி கட்டி கூச்சலிட்டு உள்ளார். பெண்ணின் அலற சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்திலிருந்து ஓடி சென்று உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளம் பெண்ணை மீட்டு உள்ளனர். இதனையடுத்து பெண்ணை மீட்டு 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பெண்ணிடம் பெண் குறித்து விவரம் கேட்டுள்ளனர். அதற்கு தனது வெற்றிமாறன் என்பவரின் தொலைபேசி எண்ணை மட்டும் கொடுத்துள்ளார். அங்கிருந்து பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதே போன்று பெண் கொடுத்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு விவரம் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பெண் சென்னை குரம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். நள்ளிரவு சிகிச்சை பலன் இல்லாமல் அந்த பெண் உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து பெண்ணின் உடலை குரம்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள உடற்கூறு ஆய்வு அறையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த பெண் பெருங்குடியில் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரியும் நந்தினி, வயது 25 என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த நந்தினி கொடுத்த தகவலின் அடிப்படையில் வெற்றிமாறன் என்பவரை போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைத்துள்ளனர். வெற்றிமாறன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நந்தினி கண்ணகி நகர் வசித்து வரும் தனது சித்தப்பா ராஜரத்தினம் என்பவர் வீட்டில் தங்கி பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவித்து வந்தது. மேலும் நந்தினி உயிரிழந்த தகவலை கேட்டு வெற்றிமாறன் கதறி அழுதுள்ளார். ஐடி பெண் ஊழியர் கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு தீயிட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொலையாளி யார் என்ன காரணத்திற்காக கொலை செய்தனர், கொடூரமாக கொலை செய்ய காரணம் என்ன என பல்வேறு கோணங்களில் தாழம்பூர் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை துவக்கினர். மேலும் கொலை நடந்த சுற்று வட்டார இடங்களில் உள்ள பல்வேறு இடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளும் போலீசார் சோதனையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது வெற்றிமாறனிடம் போலீசார் விசாரணை துவங்கிய போது முன்னுக்கு பின்முரணாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் காவல்துறையினரிடம் சந்தேகம் ஏற்பட்டது. வெற்றிமாறன் மீது திரும்பியுள்ளது. காவல்துறை விசாரணையில் நந்தினி மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் அதே பகுதியை சேர்ந்தவர் வெற்றிமாறன் என்பவர் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. வெற்றி பெண்ணாக இருந்து ஆணாக மாறி திருநம்பி என்பது விசாரணையில் தெரிய வந்தது. வெற்றி திருநம்பி என்பதை மறைத்து நந்தினியை காதலித்து வந்து தெரிய வந்துள்ளது. வெற்றி திருநம்பி என்பது தெரிய வந்தவுடன் நந்தினி விலகி உள்ளார். இந்த நிலையில்தான் நந்தினி ராகுல் என்பவரை காதலித்து வந்துள்ளார். நேற்று நந்தினிக்கு பிறந்தநாள் என்பதால் முன்னாள் காதலன் வெற்றிமாறன் நந்தினியை அழைத்துக் கொண்டு கோவில், முதியோர் இல்லம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சென்று வந்துள்ளார். இரவு நேரத்தில் மாம்பாக்கம் அடுத்த பொன்மார் பகுதியில் மாம்பாக்கத்திலிருந்து மேடவாக்கம் செல்லும் சாலையின் பகுதியில் அழைத்து சென்று உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கிறேன் என்று நந்தினியிடம் நைசாக கூறி கை கால்களை சங்கிலியால் கட்டியுள்ளார். மேலும் கருப்பு துணியால் கண்ணை கட்டியுள்ளார். பின்னர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கை, கால், கழுத்து உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் துடிதுடிக்க வெட்டியுள்ளார். பின்னர் பெட்ரோல் ஊற்றி தீயிட்டு கொளுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். அங்கிருந்து பொதுமக்கள் எரிந்து கொண்டிருந்த நந்தினியை பார்த்து ஓடி சென்று அணைத்தனர். பின்னர் உயிருக்கு போராடிய நந்தினி ஆம்புலன்ஸ் வரவழைத்து அனுப்பி வைத்தனர். தன்னை காதலித்து ஏமாற்றியதால் வெற்றி நந்தினியை கொலை செய்து திட்டம் போட்டு உள்ளனர். பின்னர் நந்தினியை பிறந்தநாள் அன்று நைசாக பேசி வரவழைத்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். பிறந்த நாள் அன்று திருநம்பியால் முன்னாள் காதலை கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தாழம்பூர் போலீசார் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெற்றிமாறன் நந்தினி கொலை செய்து மட்டுமில்லாமல் காவல்துறை விசாரித்த போது கதறி அழுது நாடகமாடி இதிலிருந்து தப்பிக்க முயன்றது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா.